90s கிட்ஸை டிவியோட கட்டி போட்டு வச்சிருந்த ஃபேண்டசி சீரியல்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சக்திமான். இந்திய தொலைக்காட்சி வரலாறுலயே குழந்தைகளோட முதல் சூப்பர் ஹீரோ அப்படின்னா சக்திமான் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சாதாரணமா கங்காதார் அப்படின்னு பெயர்ல இருக்கக்கூடிய ஹீரோ தேவைப்படுற நேரத்துல மட்டும் சக்திமானா மாறி வில்லன்களை ஒழிச்சு கட்டுவாரு. அவர் காத்துல பறக்கிறது, கைகளை சுத்தி சக்தியை பயன்படுத்துறது, தீய சக்திகளை அழிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு காட்சியுமே அப்போ இருந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. 90s கிட்ஸ் இதை பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்காதா அப்படின்னு ஏங்கி போன காலம் அது. அப்ப இருந்த 90s கிட்ஸ் எல்லாருமே சக்திமான் சக்திமான்னு எங்க போனாலும் கோஷம் போடுவாங்க. சக்திமான் சீரியல் வந்த நேரம் அப்படின்னாலே குழந்தைகள் டிவி முன்னாடி ஆஜராயிடுவாங்க. சீரியல் முடிஞ்சதும் வீட்டுல இருக்கக்கூடிய துண்டை கழுத்துல கட்டிக்கிட்டு சக்திமான் மாதிரி பல குழந்தைகள் விளையாடி இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷக்கலக்கா பூம் பூம். 90s கிட்ஸ் பாதி பேர் ஸ்கூல்ல வச்சு நம்ம கிட்ட ஒரு மந்திர பென்சில் இருக்காதா அப்படின்னு நிறைய கதைகள் பேசியிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே ஷக்கலக்கா பூம் பூம் தான். இந்த சீரியலோட மைய கதையே ஒரு மந்திர பென்சில் தான். சஞ்சு அப்படின்ற சின்ன பையனுக்கு கிடைக்கக்கூடிய மாயாஜால பென்சிலால அவன் என்னென்ன வரைகிறாங்களோ அந்த விஷயங்கள் உண்மையாயிடும். ஆரம்பத்துல அந்த சக்தியை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினாலும் சில நேரங்கள்ல அதுவே பெரிய பிரச்சனையா மாறிடும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது அந்த எபிசோடோட மீதி கதையா இருக்கும். ஒரு சாதாரண பென்சில்ல இவ்வளவு மாயாஜாலமா அப்படின்னு அப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு கற்பனை திறன்ல மூழ்கடிச்ச சீரியல் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த பென்சில் மட்டும் நம்ம கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வரைஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ரஃப் நோட்ல வரைஞ்ச காலம்லாம் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மை டியர் பூதம். தமிழ் குழந்தைகள் மற்றும் குடும்ப ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்த ஒரு ஃபேண்டசி சீரியல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜின் மாதிரியான பூதம் குழந்தைகளோட வாழ்க்கையில வந்து பண்ணக்கூடிய மாயாஜாலம் தான் இந்த சீரியலோட கதை. உதவிகள் மற்றும் அதனால ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தான் இந்த சீரியல்ல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பூதம் திடீர்னு வர்றது, மந்திர சக்தியை பயன்படுத்துறது, குழந்தைகளை காப்பாத்துறது அப்படின்னு ஒவ்வொரு எபிசோடும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா அந்த பூதத்தோட காமெடி பேச்சு தான் அல்டிமேட். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மர்ம தேசம். தமிழ் தொலைக்காட்சி ஃபேண்டசி மற்றும் மர்ம சீரியல்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்த தொடர் தான் மர்ம தேசம். இதுல மந்திரம், மர்ம சக்திகள், பேய்கள், பழிவாங்கிற ஆவிகள், புரியாத சம்பவங்கள் அப்படின்னு ஒவ்வொரு தொடரும் ரசிகர்களை பயத்தோட ஆர்வத்துக்கே கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா ரகசியம், விடாது கருப்பு இந்த ரெண்டு பகுதிகளும் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. 90s கிட்ஸ் முக்கியமா விடாது கருப்பை மறந்திருக்கவே மாட்டேங்க. அதுவும் பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் கேட்கும் பாருங்க, அது இப்ப கேட்டாலும் பயமா இருக்கு.